வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியில இந்த வருஷம் வெளியான மர்டர் பாத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா டூரிசம் மாதிரி கூட்டு போற ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க சிலர்லாம் கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போனதுல ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறாங்க. என்ன அந்த பொண்ணு மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் விசாரணை பண்றதுக்காக வராங்க. அந்த விசாரணையில அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் களத்துல இறங்கி விசாரணை பண்றாரு. கடைசியில உண்மையான குற்றவாளியை பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா ஐ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜெய்ப்பூர்ல இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. இப்ப மசூத் அப்படின்ற ஒரு நபர் இருக்காருல, நிறைய பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, அவங்கள வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. இப்ப மசூத் இருக்காருல, அங்க இருக்க ஒரு குட்டி அணையில ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த ஆளுங்க அதை கவனிக்க மாட்டாங்க. இருந்தாலும் டவுட் வருது. அந்த குட்டி அணையை ஓட்டுற ஜெயேஷ் என்ற நபர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படிலாம் யாருமே ஏறலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க உட்காந்துட்டு இருக்க பையன் இருக்கான்ல, அவர் அந்த வண்டியில தான் ஏறினாருன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். சே, தப்புஸ்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க. ஆக்சுவலா மசூத் வண்டியில ஏறினது அவருக்கு தெரியும், இருந்தாலும் காப்பாத்திருக்காரு. இப்ப மசூதும் தூங்கிக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு தாபா கிட்ட அந்த ஜெயேஷ் வண்டியை நிறுத்துறாரு. பிரதர் எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அவர் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காரு. இவருமே ஒரு வழியா அவரை எழுப்பிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த தாபால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஜெயேஷ்ன்ற பையன் இருக்கான்ல, எதுக்காக துரத்துனாங்க, எதுக்காக தப்பிச்சு ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இந்த மசூதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளே பாயா இருப்பாரு. எல்லார்கிட்டயும் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுவாரு. ஒரு ரவுடியோட தங்கச்சிக்கே ரூட் விட்டுருப்பாரு. அது தெரிஞ்சு அந்த ரவுடியோட ஆளுங்க தான் துரத்தி இருப்பாங்க. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இவரை பத்தி இப்ப கேக்குறாரு. ஜெயேஷை பொறுத்த வரைக்கும் கொல்கட்டாவை சேர்ந்தவர்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்தேன், இப்ப அந்த வேலையை விட்டுட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்ப நீ பெங்காலியா அப்படின்ற மாதிரிலாம் மசூத் கேக்குறாரு. இப்ப பேசிட்டு இருக்கும் போது ஜெயேஷ் இருக்காருல, இந்த வேலை எனக்கு பெருசா பிடிக்கல, உங்க இடத்துல எனக்கு வேலை வாங்கி தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம மசூதை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராவல் ஏஜென்சில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்கவங்களும் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு கைட வேலையில வைக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மசூத் கரெக்டா ஜெயேஷை கூட்டு வந்திருக்காரு. இவனுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, இங்கிலீஷ் தெரியுமா, அப்ப இவனையே வேலையில வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஓனர்ஸும் முடிவு பண்றாங்க. வேலை வாங்கி தந்ததுனால இந்த ஜெயேஷும் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கான். நன்றிலாம் தேவையில்லை, எனக்கு ட்ரீட் வையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வந்துடுறாங்க. இங்க டீ கடை வச்சிருக்கவரோட பேரு அன்வர் சாச்சா அப்படின்றது, அதாவது அங்கிள சாச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே அவரை கூப்பிடுறாங்க. ஓஹோ, இவன் புது பையனா அப்படின்ற மாதிரி அந்த அன்வரும் கேட்டு வச்சுக்கிறாரு. இந்த மசூதை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காரு போல. இப்ப நைட்டு நேரம் பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. பாஸுமே ஒரு பகுதியில நீ வண்டி ஓட்டுற வேலையை பார்க்கணும், அவன் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் டிரைவர் இல்ல, ஆனா கொஞ்ச நாள் மட்டும் டிரைவிங் வேலை பார்க்க சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஜெயேஷ் கைடு வேலை பார்க்கறாரு, இவர் டிரைவர் வேலை பார்க்கறாரு. ஜெயேஷ் இருக்காருல, யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட பேரெல்லாம் சொல்லி கணக்கு பண்ணிடுறாரு. எந்தெந்த இடத்துக்குலாம் போக போறோன்றது அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவங்க எல்லாருமே வேற ஊரை சேர்ந்தவங்க, இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த வேலையை தான் ஜெயேஷ் செய்ய போறாரு. இங்க குறிப்பா இசபெல்லான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க என்ஆர்ஐயா இருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஒரு லேடி கிட்ட பேசலாம் நினைக்கிறாங்க. அந்த லேடி சரியாவே பேச மாட்டாங்க. என்ன சரியா பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயேஷ் எல்லா இடத்தையும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயேஷ் பார்க்க ஆள் வேற அழகா இருக்காருல, இந்த பொண்ணு இசபெல்லாக்கு பிடிச்சது. அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஸ்டே பண்றதுக்காக எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த ஜெயேஷை நிறுத்தி இவர்கிட்ட பேசுறாங்க. இவரை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மசூத் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் ஜெயேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஷைலின்ற பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலா இசபெல்லா இவங்க கிட்ட தான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இவங்க சரியா பேசியிருக்க மாட்டாங்க. சரியா பேசாம இருந்ததுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த ஷைலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அதை நினைச்சுதான் நான் சோகத்துல இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஷைலிக்கு ஒதுக்குன ரூமை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் செம்ம போதையில இருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எனக்கு ஒதுக்குன ரூம்ன்ற மாதிரிலாம் ஷைலி சொல்றாங்க. ஓஹோ, அப்ப என் ரூம் பக்கத்துல இருக்கு போல, நான் பக்கத்துல போறேன்ற மாதிரி இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேரு ஷபீர் அப்படின்றது. கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மசூதும் ஜெயேஷும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஷைலி வராங்க. ஷைலியை இந்த மசூதுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஜெயேஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜெயேஷை பொறுத்த வரைக்கும் அந்த இசபெல்லாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு.
இப்ப இசபெல்லா அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, இவருமே இவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சின்ன வயசுல இருந்தே நான் அனாதை ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த அன்வர் சாச்சாவோட கடைக்கு வந்துடுறாரு. இவங்களுக்கு டீ எல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்காரு. அந்த அன்வர் சாச்சா கிட்டயே இவங்க ஃப்ரெண்டு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அந்த விஷயத்தை இவருமே இன்டைரக்டா இவங்க கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு பிடிச்ச மாதிரியே அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த மசூத் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பொண்ணுங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஷைலி இவங்களோட ப்ராப்ளத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒருத்தரை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. அவர் டாக்ஸிக் பர்சன் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கும். அவருக்கும் இவங்களுக்கும் பிரேக்கப்லாம் ஆயிருக்கும். அதுல இருந்து நான் இன்னும் வெளியே வரல, அதனால தான் இந்த ட்ரிப்புக்கே வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஜெயேஷ் நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ரெண்டு பேரையும் உட்கார வச்சிடுறாங்க. நம்ம மசூதுக்கு இந்த ஷைலி மேல ஒரு கண் இருக்குல்ல, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. உங்களுக்கு சாங் பாடி காட்டவா அப்படின்ற மாதிரி பாடலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் போதையில பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமா ஷைலிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க எம்பாரசிங்கா ஃபீல் பண்றாங்க அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அண்ணா அண்ணா அப்புறமா நம்ம பேசிக்கலாம், இப்ப நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, வாங்க ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கூட்டு போறாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஷபீர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது இவங்க ரூமுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவருக்குமே இந்த ஷைலி மேல ஒரு கண் இருக்கு போல. இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவரை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க பயங்கரமா குடிச்சிருக்காங்கல்ல, வாந்தி வர மாதிரி இருக்கு. அதனால வேக வேகமா இவங்க ரூம்குள்ள இவங்க நுழைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஷபீர் இருக்காருல, இவங்களை பாக்குற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவங்க ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலான்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. அவங்க Dress மாத்துறது தெரியுது போல, ஏன்னா அதெல்லாம் பார்த்து இவரை மாஸ்டர்பேட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்காக ஒரு ரூம் ஒதுக்கி இருப்பாங்க. இவர் Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இசபெல்லான்ற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. செம்ம போதையில இருக்காங்க. இன்னும் வேற பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப வந்தவங்க இவர்கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி பண்றாங்க. எங்க நீங்க குடிச்சிருக்கீங்க, உங்க ரூமுக்கு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், நம்ம ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் இவங்க அப்ரோச் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாலாம் இருந்துடுறாங்க. இப்ப இவருமே வெளியே வந்து காத்து வாங்கிட்டு இருக்காரு. காத்து வாங்கிட்டு இருக்கவர் எதையோ பாக்குற மாதிரி காட்டுறாங்க. என்ன பாக்குறாருன்னு தெரியல. இப்ப காலையில சமயம் இங்க இருந்து வேற ஒரு பகுதிக்கு கிளம்ப போறாங்க போல. இப்ப எல்லாரையும் வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப வண்டியை எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க மசூத் இருக்காருல, கொஞ்சம் வேர்த்து வலிஞ்ச மாதிரிலாம் பண்றாரு. என்னாச்சுன்னு தெரியல. இப்ப எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த ஷைலி மட்டும் வராம இருக்காங்க. சரி நம்மளே போய் ரூம்ல கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாங்க. இப்ப ரூம்க்கு வந்து பார்க்கும்போது கதவு லாக்ல இருக்கிறது தெரிய வருது. என்ன லாக்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேற ஒரு அங்கிளும் ஆன்ட்டியும் கூட வருவாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அவங்களும் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இங்க இருக்க மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க சாவியை தரல, ஆனா சாவி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. யாரு சாவியை தந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியல. அவங்க ரூமை காலி பண்ணிட்டு தான் நாங்க நினைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க மிஸ் ஆகுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகுது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஓனர் கிட்ட கேக்குறாங்க. ஓனர் போலீஸ் கிட்ட சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி போலீஸ் கூட சேர்ந்து நம்மளும் அந்த இடத்துக்கு வரலான்ற மாதிரி ஓனரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா இவங்க கிட்ட கேக்குறாரு. அந்த பொண்ணு மிஸ் ஆகுறாங்கல்ல, அந்த ரூமை வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பொண்ணோட துணிமணி எல்லாமே இங்கதான் இருக்குன்றது தெரிய வருது. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு மிஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி கீழே லைட்டா ரத்தம் சிந்தி இருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. போலீஸோட விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஹீரோ மட்டும் தான் இருக்காரு. மசூத காணோம். இப்ப ஓனருமே மசூத் எங்க போனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. தெரியல, அண்ணன் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்க சிசிடிவியை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய ஃபுட்டேஜை பார்க்க வேண்டி இருக்கும்ல, இங்கெல்லாம் செக் பண்ண முடியாது, எல்லா ஃபுட்டேஜையும் எங்களுக்கு தாங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அந்த ஷைலியை பத்தி ஹீரோயினுக்கு தானே ஓரளவுக்கு தெரியும். அதனால ஒரு லேடி போலீஸ்மே ஹீரோயின் கிட்ட அந்த ஷைலியை பத்தி எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அந்த ஷைலியோட ஃபேமிலிக்கு இந்த தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வெளியே சுத்தி பார்த்தா நல்லா இருக்கும், வெளியே போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி போலான்ற மாதிரி ஜெயேஷும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த அங்கிள் ஆண்டியை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு போல. அவங்க காரை கேக்குறாங்க. சரி இந்தம்மா கீ அப்படின்ற மாதிரி அவங்களுமே காரோட கீயை தந்துடுறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஷபீரை வந்து லாக் பண்றாங்க. நீ என்ன காரியம் பண்ணன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதாவது ஜன்னலுக்கு வெளியே இருந்து இவர் அசிங்கம் பண்ணாரு பாத்தீங்களா, அதை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு கண் இருந்திருக்கு, அந்த பொண்ணு உன்னை தள்ளி விட்டு வேற போயிருக்கா, அந்த பொண்ணு நீ தான் ஏதோ பண்ணிருக்க, என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் சார் நான் எட்டி பார்த்தது உண்மைதான் சார், மத்தபடி நான் எதுவுமே பண்ணல சார், நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. மேற்கொண்டு ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி சிசிடிவியை இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் நடுவுல நிறைய ஃபுட்டேஜ் காணாம போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சார் இங்க ஒரு பெரிய கட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் லேடி சொல்றாங்க. சரி மத்த ஆங்கிளை செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டாரு. இப்ப மத்த எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் பேகை இழுத்துட்டு போறது தெரிய வருது. அது ஷைலியோட
பேக்கா இருக்கும். யார் இழுத்துட்டு போறான்ற மாதிரி ஜூம் பண்ணி பாக்குறாங்க. மசூத் தான் இழுத்துட்டு போறாருன்றது உங்களுக்கு தெரிய வருது. என்னன்னு தெரியல, ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இத கவனிச்சிட்டு இருக்க இசபெல்லா இருக்காங்கல்ல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. அவன் எந்த வழியா வர வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணி இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த வழியா தான் அந்த மசூத் வந்துட்டு இருக்காரு. நம்மளதான் தேடிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப தப்பிச்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்களும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஷூட் பண்ற மாதிரிலாம் பயன்படுத்தி அவரை லாக் பண்ணிடுறாங்க. ஏன்டா தப்பிச்சு ஓடுன, நீ தானே இந்த விஷயத்தை பண்ணன்னு கேக்குறாங்க. ஈரேனும் ஜெயேஷும் வெளியே வந்திருப்பாங்க. இப்ப திரும்பி ஹோட்டலுக்கு போலான்ற மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரையோ இடிச்சிடுறாங்க போல. இடிச்ச நபருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது தெரியல. நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இசபெல்லா சொல்றாங்க. இசபெல்லா, இது தெரியாம நடந்த விஷயம். நம்ம பார்க்க போய் யாராவது வந்துட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. யாருக்கும் எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம். நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இந்த மசூதுக்கும் அந்த ஷைலி மேல ஒரு கண் இருந்தது உங்களுக்கு தெரியும். நீ தான் ஷைலி ஏதோ பண்ணிருக்க, எங்கடா தூக்கிட்டு போன, அந்த சூட் கேஸ்ல வச்சு தானே தூக்கிட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார், அந்த ஜெயேஷ் தான் இப்படி பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எதுக்காக இவர் ஜெயேஷ் பேரை சொல்றாரு அப்படின்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி ஜெயேஷ் நமக்கு காட்டுறாங்க. ஹோட்டல் ரூமுக்கு வந்தோடனே இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஷைலியோட பேரண்ட்ஸ் வேற ஊரை சேர்ந்தவங்க போல. இப்ப கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஷைலிக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, ஷைலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்களோட பொண்ணு பிரேக்கப்னால ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால நாங்க தான் இந்த ட்ரிப்பையே பிளான் பண்ணி அனுப்பி வச்சோம் சார். இந்த மாதிரி ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. எங்க பொண்ணை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த ஸ்பாட்ல கிடைச்சது ஷைலியோட ரத்தம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப ஹீரோயின் காலையில கண்முழிக்கிறாங்க. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. பக்கத்துல ஹீரோ வேற காணோம். ஹீரோ எங்க போயிருப்பாருன்ற மாதிரி கால் பண்றாங்க. அவருக்கு போன் போக மாட்டேங்குது. அவரோட சீக்ரெட் பாக்ஸ் இங்க இருக்கு. அதை எடுக்கும் போது தெரியாதனமா உள்ள இருந்து சாவி கீழே விழுது. இது என்ன சாவி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க இந்த மசூதை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ கொலை பண்ணிட்டு அந்த ஜெயேஷை மாட்டி விடுறதுக்கு பாக்குறியா, ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல சார், என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க எம்பாரசிங்கா ஃபீல் பண்ற மாதிரி இவர் நடந்துகிட்டார்ல, அதுக்காக சாரி கேட்கணும்ன்ற மாதிரி ஷைலியோட ரூம்க்கு இவர் வந்திருப்பாரு. ஷைலியும் பரவாயில்ல நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுக்கு தான் ரிலேஷன்ஷிப்பை கண்டாலே பயமா இருக்குல்ல, அதனால இவங்களுமே ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் இவர் நின்னுக்கிட்டே இருக்காரு. அதனால இவங்க திட்டுற மாதிரி பேசுறாங்க. இவரோட அம்மாவெல்லாம் திட்டுற மாதிரி பேசுறாங்க. என் அம்மாவை பத்தி நீ எப்படி பேசுவ அப்படின்ற மாதிரி அவர் சண்டைக்கு வந்துடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை கீழே தள்ளி இவங்களோட கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காரு. இவர் கீழே தள்ளும் போது மண்டை இடிச்சது இல்ல, அப்படிதான் ரத்தம் வந்திருக்கும். இவர் கொஞ்ச நேரம் கழுத்தெல்லாம் நெரிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவங்க அசைவே இல்லாம இருக்காங்க. அச்சச்சோ சாவடிச்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. ஃபுட்டேஜ் எப்படியாவது மேனேஜருக்கு வேண்டியவங்க கிட்ட பேசி நம்ம டெலீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவர் தான் அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிருப்பாரு. சூட் கேஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. இவர் கிளம்பி போனாரு பாத்தீங்களா, இதெல்லாம் மேல இருந்து அந்த ஜெயேஷ் கவனிச்சிருப்பாரு. ஜெயேஷ் ஏதோ கவனிச்சாருன்னு சொன்னல, இதுதான் கவனிச்சிருப்பாரு. ஜெயேஷ் உடனே பின்னாடியே வந்துடுறாரு. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சூட் கேஸ்ல என்னன்ற மாதிரிலாம் தடுக்கிறாரு. அப்படி தடுக்கும் போது சூட் கேஸ் ஓப்பன் ஆகி அவங்க பொத்துன்னு வெளியே வந்து விழுறாங்க. அதே மாதிரி அவங்க உடம்புல அசைவு இருக்கு. சோ நம்ம சாவடிக்கலன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அந்த பொண்ணு இவர் மேலதானே கோவப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஜெயேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் பாத்துக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப கரெக்டா அன்வர் சாச்சா அந்த வழியா வராது. அன்வர் சாச்சா கூட சேர்ந்த மாதிரி தான் ஜெயேஷ் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. சத்தியமா அந்த பொண்ணு என்னால சாவல, அவ உயிரோட தான் இருந்தா, அந்த ஜெயேஷ் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஜெயேஷை நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல அன்வர் சாச்சாவை பார்க்கணும், இவன் சொல்றது உண்மையான்றதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோவோட வீடு எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும் போல. அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரு சாவி கிடைச்சது இல்ல, அது ஹீரோவோட வீட்டு சாவியா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும் போது அந்த இடத்துல ஷைலியோட பாடி இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்ப ஷைலி செத்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி இங்க இருந்து இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை தான் மீட் பண்றாங்க. இவங்க வீட்டுல வச்சு பார்த்தாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அன்னைக்கு நைட் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதை பத்தியும் சொல்றாங்க. போலீஸும் அந்த சாச்சாவை தேடணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த சாச்சா வேற மிஸ் ஆகுறாரு. ஒருவேளை அன்னைக்கு நைட் அந்த சாச்சாவை அடிச்சு தூக்கி இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு டவுட் வருது. எந்த இடத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. பக்கத்துலயே குளம்லாம் இருக்கு, அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் தண்ணிக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா அந்த சாச்சாவோட பாடி தான் இந்த இடத்துல கிடைக்குது.
அவன் திட்டமிட்டு கூட இதை பண்ணிருக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் பொண்ணோட வந்ததை சாச்சா பார்த்திருக்காரு, அதனால சாச்சா கதையை முடிச்சிருக்கான் போல. அந்த பொண்ணோட கதையை எதுக்காக முடிச்சான்? ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தானே தூக்கிட்டு போனான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை இப்ப கூட மசூத் சொல்றது பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரியே இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. மேற்கொண்டு விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என்னதான் ஹீரோ வீட்டுல பாடி இருந்தாலும் ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணாருன்றதை இவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா மசூத் பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல, மசூதே கூட ஹீரோவோட வீட்டுல வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால ஜெயேஷ் கால் பண்ணா உடனே எனக்கு கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அவர் இறக்கி விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டா ஜெயேஷ் கிட்ட இருந்து கால் வருது. ஜெயேஷ் இவரோட சொந்த ஊர் பகுதி கிட்ட வந்திருக்காரு போல. நான் என்னோட சொந்த ஊர் கிட்ட தான் வந்திருக்கேன், நான் அந்த இடத்துக்கு திரும்பி வரப்போறது இல்ல, நீ இந்த இடத்துக்கு வரியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் பேசுறத பார்க்கும் போதே இவர் மேலதான் இவங்களுக்கு டவுட் வருது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டருமே கேட்டுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருமே அவனுக்கு ஏத்த மாதிரி பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் அதுக்கேத்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சீனியர் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. சார் அந்த ஜெயேஷ் தான் இதை பண்ணிருப்பான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பண்ணிருப்பானா? எதுக்காக பண்ண போறான்? எதுக்காக ஒரு டெட் பாடியை வீட்டுக்குள்ள வச்சிருக்க போறான்? டிஸ்போஸ் பண்ணிருக்க மாட்டானா? அப்ப அவனை பத்தி முழுசா விசாரிங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் பண்ணிருக்கானான்றதை விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. அந்த ஜெயேஷ் இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லல, சொந்த ஊருக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் ஊருக்கு வந்து விசாரிக்கும் போது அவன் பேர்ல ஏற்கனவே ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. என்ன கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் தான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் தயங்கிட்டு இருக்காரு. அதாவது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டை இவர் ப்ராப்பரா சொல்ல மாட்டாரு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேளுங்க, உங்களுக்கே விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன்னா கம்ப்ளைண்ட்டை நேரடியா கொடுக்காம வேற மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இவருமே டாக்டரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. நீங்க அந்த ஜெயேஷ்ன்ற பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, என்னதான் நடந்தது தெளிவா சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இப்ப இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெயேஷை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் ஒர்க்லாம் பண்ணியிருப்பான். அவன் வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பான். இந்த டாக்டருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த ரூமை சாத்திட்டு ஏதோ பண்ணிருப்பான். கொஞ்சம் லேட்டா தான் வெளியே வந்திருப்பான். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாடியெல்லாம் செக் பண்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி அவன் சமாளிச்சிருப்பான். ஆனா இந்த டாக்டருக்கு டவுட் வந்துருது. இவன் பாடியை வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி இவனை செக் பண்ணோம், அதுக்கு இந்த ரூம்ல சிசிடிவியை செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சிசிடிவியை செட் பண்ணிருப்பாரு. அவன் என்னதான் பண்றான்றதை இவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அவன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலா அந்த டெட் பாடி கூட இவன் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருப்பான். இதை பாக்குற டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். என்ன இந்த மாதிரிலாம் அசிங்கம் பண்ணி வச்சிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே டெட் பாடியில சீமன் சாம்பிள்லாம் கிடைச்சிருக்கும், அதை வச்சுதான் இவன் அப்படி பண்றான்ற மாதிரி இவருக்கு டவுட் வந்திருக்கும். சிசிடிவியை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவாங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக்கிங்கா கேட்கிறாரு. அதுக்கு டாக்டருமே இது ஒரு விதமான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வெளிநாட்டுல இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க, கேஸும் ஃபைல் ஆயிருக்கு. இங்க இந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ண யாரும் விரும்புறது இல்ல. நான் கூட அந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணல, வேற மாதிரி தான் அவன் மேல பழி போட்ட மாதிரி கேஸை ஃபைல் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை வேலையை விட்டும் தூக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவனுக்கு உயிரோட இருக்கவங்க கூட ஒன்னா இருக்கிறத விட இந்த மாதிரி இறந்து போனவங்க கூட ஒன்னா இருக்கிறது தான் பிடிக்குமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த விஷயம் அவனுக்கு ட்ரிகர் ஆயிருக்கலாம், அது எந்த பாயிண்ட்ன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. அவனோட சைல்ட்ஹுட்டை பத்தி இவங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நூல் பிடிச்ச மாதிரி இவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனோட சொந்த ஊர் எங்க இருக்குன்றதையும் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு நபர் பாடியை எரிக்கிற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அதாவது வெட்டியா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் ஜெயேஷோட அப்பான்னு தெரிஞ்சுதான் இவங்க விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்க பையன் ஜெயேஷை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் என்னோட பையனே கிடையாதுன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அந்த பையன் என்னெல்லாம் பண்ணான்றதா அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பா பையனை சில ஹெல்ப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பையன் திடீர்னு காணாம போயிடுறான். எங்க போனான்னு பார்த்தா ஒரு பாடி கிடைச்சிருக்கும். அந்த பாடி கூட இவன் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கான். இதை பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். இவன் பண்ண காரியத்தை ஊர்ல வேற சிலர் பார்த்திருப்பாங்க. பார்த்தவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதைக்கு ஊர்க்காரங்க மிரட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. இருந்தாலுமே அப்பா போற வர இடத்துல எல்லாம் அப்பாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த சனியன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எங்க பையனை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் தான் தடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அப்பா பையன் மேல செம்ம கடுப்புல தான் இருக்காரு. அம்மா 4 இடத்துக்கு வெளியெல்லாம் போவாங்கல்ல, அப்படி போகும்போது அம்மாவையும் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பையன் கேவலமான காரியத்தை பண்ணால, அவனோட அம்மா தான் இவங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அம்மாவோட காதுக்கு கேக்குது. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறமும் இந்த ஊர்ல இருக்க வேணாம், இந்த ஊரை விட்டே கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாங்க. நம்ம எதுக்கு ஊரை விட்டு போனோம், அவன் பண்ண காரியத்துக்கு நம்ம போணுமா, என்னோட ஊரை விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறதா பையன் ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்கான்.
நம்மளால இவங்க எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும், நம்மளே இந்த ஊரை விட்டு போயிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணல, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அதனால தான் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனை திரும்பி பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அந்த ஜேஏஷி என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான் போல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இசபெல்லாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இசபெல்லாக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா இவங்க ஆக்டிவா இருக்கும் போது கூட அவன் ஒன்னா இருக்க மாட்டான், ஆனா இவங்க போதையை படுத்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க கூட ஒன்னா இருப்பான். இதனால தான் காலையில இவங்க உடம்பெல்லாம் பயங்கரமா வலிச்சிருக்கும். எனக்கு இப்பதான் அதெல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைச்சாதாமா அவனை வர வைக்க முடியும், ஓ மூலியமா தான் எங்களால பிடிக்க முடியும், அவனை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. முதல்ல அவன் தான் இந்த விஷயத்த பண்ணான்றதை நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு அவன் வாயாலேயே பேசி உண்மையை வாங்கணும். நீ அவன் கிட்ட கேஷுவலா மீட் பண்ற மாதிரி போ, அவன் கிட்ட பேச்சு கொடு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை வாங்கு, அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை லாக் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த ஜேஎஸ் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு, இவங்களுமே அந்த இடத்துக்கு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூட கால்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்காரு. இவர் பண்ண சொல்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜெயேஷ் இருக்கார்ல, என்னோட இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை ஜீப்ல வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. இவனை பத்தி முழுசா வேற இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால கூட போகவே இவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்மள சாவடிச்சு ஒன்னா இருக்கலாம்னு யோசிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா அவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இருக்கிற பகுதிக்கு இவங்களை கூட்டு வந்துடுறான். இப்ப வீட்டெல்லாம் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுமே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறான். என்ன சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவன் சைல்ட்ஹுட்ல நடந்தது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவன் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனே சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க புதுசா கேட்கிற மாதிரி ஷாக்கிங்கா ரியாக்ஷன் கொடுக்கணும்ல, அதெல்லாம் இவங்க பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா மசூத் டிஸ்போஸ் பண்றதுக்காக கொண்டு போயிருப்பாரு, அப்பதான் அவங்க உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்காக கிளம்பி இருப்பான். பார்த்தா போற வழியிலேயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. சாச்சா அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போனது தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. இவருக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்க கூட ஒன்னா இருந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அதனால இவரோட ரூமுக்கு கொண்டு போயிருப்பாரு. அங்க வச்சு அவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. மத்தபடி அவங்கள நான் எதுவுமே பண்ணல, நான் உண்மையை தான் சொல்றேன், அதனால தான் அங்க யாருக்குமே தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டேன், உன் கூட நான் சேர்ந்து இருக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கு தேவையான ப்ரூஃப் ஆல்மோஸ்ட் கிடைச்சிருது. இவன் சொல்ற வருஷனை வச்சு பார்க்கும்போது இவனும் தப்பு பண்ணல. ஏன்னா இவன் வந்து காப்பாத்திரலான்ற மாதிரி கொண்டு போயிருப்பான். வழியிலேயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. சாச்சாக்கு இது தெரியும்ல, சாச்சா நம்மள சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு, சாச்சாவை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்ணி காலி பண்ணிருப்பான். வேற வழி இல்லாம தான் நான் சாச்சாவை காலி பண்ணேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி போன் எடுத்து இவங்க கான்டாக்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத இவன் கவனிச்சிடுறான். இவன் என்ன போலீஸ் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறான். ஓஹோ, அப்ப போலீஸ் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கியான்ற மாதிரி கேட்கறான். அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் இருக்கான்ல, சிச்சுவேஷன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் சொல்லும் போது உள்ள வந்தா போதும்ன்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். அதாவது இந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புன மாதிரி போலீஸ்க்கு மெசேஜ் அனுப்பி விடுறான். எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல, நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனா எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, எனக்கு இறந்து போனவங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நீயும் இறந்து போயிடுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ப்ளீஸ் வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவன் சாவடிக்கிறான். அந்த இசபெல்லா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் வர மாதிரியே தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. சரி உள்ள போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, சாவடிச்ச அந்த பொண்ணுக்கு கல்யாண கெட்டப்லாம் போட்டு விட்டுருக்கான். இவனும் கல்யாண கெட்டப்ல இருக்கான். பெங்காலி ஸ்டைல்ல எப்படி கல்யாண ரிச்சுவல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இவன் மாடியில இருப்பான் போல, ஒரு வழியா இவங்க மாடிக்கு வந்துடுறாங்க. இப்ப போலீஸுங்க வரத பார்த்தோன்னா அவனும் கையில வச்சிருக்க கத்தியை தூக்கி எரியலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவனை ஷூட் பண்றாங்க. இவன் பறந்து போய் அவங்களுக்கு பக்கத்துல போய் விழுறான். ஏற்கனவே அந்த இசபெல்லாவையும் இவன் சாவடிச்சு வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப கல்யாண கெட்டப்ல ரெண்டு பேருமே செத்து போயிருக்க மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு ஆபீசர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. அதே மாதிரி மேல் இடத்துல சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ச்சே, இந்த பொண்ணியும் அநியாயத்துக்கு சாவ விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.